ஹாய் கைஸ், வெல்கம் டு நீட் டாப்பர் ட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு அந்த சீட் இன்க்ரீஸ் ஆகுதா, 1350 சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் இன்க்ரீஸ் ஆகுதா, அது அஃபிஷியல் நியூஸா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க. தயவு செஞ்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அதே மாதிரி யாருமே லைக் பண்ணாமல் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அதேமாதிரி மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொருத்தவங்களுடைய லைக்குமே எனக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்குறது, பார்டரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்குறது மேக்ஸிமம், சார் எனக்கு சீட் இன்க்ரீஸ் ஆனால் எனக்கு ஐ மீன்ஸ் காலேஜஸ் கிடைக்குமா, என்னோட பார்டர் மார்க் காலேஜஸ் கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்குறீங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணது August 30 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. MBBS சீட் இன்க்ரீஸ் இன் தமிழ்நாடு அண்டர் ரிவ்யூ, அட்மிஷன் டிலேடு அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் சீட் இன்க்ரீசஸ் ஆகுதா அப்படிங்கிறது இன்னும் எந்த அஃபிஷியல்ஸுமே, நார்மலாக டிஎன் மெடிக்கல் அஃபிஷியல்ஸ், டிஎன் மெடிக்கல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அதர் நியூஸ் சேனல்ஸ் அண்ட் அதர் ப்ரெஸ் மீட் எதுவுமே நம்மளுக்கு ரிலீஸ் ஆகலை. எஸ்பெஷலி நம்மளுக்கான ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் சார் அவர்கள் நம்மளுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எதுவுமே நம்மளுக்கு செகண்ட் ரவுண்டில் வரப்போகிறதும் இல்லை, 2025 ஆட் ஆக போகிறதும் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொன்ன அந்த சார் 1350 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக சொல்லவில்லை. ஸோ அதுக்கு டிஓஐன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நம்மளுக்கு ஒரு நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோர் தென் a dozen self-financing medical colleges in TN are expecting to add between 50 and 150 MBBS seats in the second round of counseling for undergraduate medical education. Additionally, 4 deemed universities, இது இல்லாமல் 1350 சீட்ஸ் இல்லாமல் 400 சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸில் ஆட் ஆகுது. அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 400 சீட்ஸுமே ஒவ்வொரு காலேஜ்லேயுமே 4 காலேஜஸில் ஒவ்வொரு காலேஜஸ்லேயுமே 100 சீட்ஸை ஆட் பண்ணுறாங்க. டோட்டலாக அந்த 1350 ப்ளஸ் 400 சீட்ஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணி 1750 சீட்ஸ் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. தெளிவாக சொல்கிறேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. While the increase may excite students and parents, academians are frustrated as the admission process for the current academic year has put on hold infinitely. பட் இந்த 1750 சீட்ஸ் அஃபிஷியலாக நம்மளுக்கு 2வது ரவுண்டில் வருதா அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் 8000 சீட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு எம்சிசி தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு 8000 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற ஒரு காரணத்தினால தான் செகண்ட் ரவுண்ட் டிலே ஆச்சுன்னு சொன்னாங்க. அந்த டிலே ஆன அந்த ரவுண்ட் 2க்கான ஸ்கெடியூல் ஆல்சோ இன்றைக்கி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, September 1. ஓகேங்களா? ஆன் August 23, the committee put out a notice that said, as per information received from NMC, the process of increasing MBBS seats for academic season 2025 is in progress. In order to include newly authorized MBBS seats in round 2 of UG counseling 2025, தெளிவாக கவனிச்சுக்கணும், newly authorized MBBS seats தான் சொல்லியிருக்காங்களே, newly authorized MBBS colleges சொல்லலை. ஸோ MBBS seats மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது. தி competent authority has decided to start round 2 of counseling from August 29th 2025 tentatively. However, the revised schedule round 2 will be published shortly. நம்மளுக்கான round 2 schedule ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போ ஸ்டார்ட் ஆகுது? September 4 வந்து ஸ்டார்ட் ஆகுது. எம்சிசினுடைய round 2 கவுன்சிலிங். ஸ்டேட் கோட்டாவுக்கு September 10th ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு டீட்டெயில்டாக தெரியும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, டெஃபினெட்லி 1350 சீட்ஸ் ப்ளஸ் அந்த 400 டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸ் இன்னும் அஃபிஷியலாக நம்மளுக்கு ரிலீஸ் ஆகலை. மேபி டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கான அந்த 400 சீட் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிருச்சு. ஓகேங்களா? நம்மளுக்கு அப்கமிங் சீட் மேட்ரிக்ஸ், எம்சிசினுடைய சீட் மேட்ரிக்ஸில் நம்மளுக்கு தெளிவாயிரும். எம்சிசி சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த 1350 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா ஆகலையாங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 1350 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து ஃபஸ்ட்டு வேக்கன்சி லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வேக்கன்சி லிஸ்ட்டில் 1350 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். இந்த 1350 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற ஒரு ரீசனுக்காண்டி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லா கம்யூனிட்டிலையுமே டெஃபினெட்லி கட் ஆஃப் அப்படிங்கிறது இம்பேக்ட் இருக்கவே சரியும், நிறையாவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிசி கேட்டகரி 20% எடுத்துக்கிட்டோம்னா 1000 சீட்ஸுக்கு 200 சீட்ஸ், அப்போ 200 சீட்ஸுங்கிறது நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும். டெஃபினெட்லி 10 மார்க்ஸ் கிட்ட நம்ம
ரெடியூஸ் பண்ணியே நீங்கள் கட் ஆஃப் வச்சு நீங்கள் வெயிட் பண்ணி கூட நீங்கள் சேரலாம். அப் டு 4th ரவுண்டுக்குள்ளே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த தடவை இந்த அளவுக்கு கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்துமே நம்மளுக்கு இந்த அளவுக்கு கட் ஆஃப் இம்பேக்ட் இந்த வருடம் ஆயிருக்கு. இந்த சீட்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்துச்சு 1350 சீட்ஸ் ப்ரைவேட் காலேஜஸில் வந்தாலும் போதும், எனக்கு சேர்ந்தாலே போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கான லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறீங்க, லைவ் சேட்டில் ஆன்சர் பண்ணுறீங்க, எல்லாமே ஓகே. பட் அந்த சப்போர்ட் லைவ் சேட்டில் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அண்டு அதர் கமெண்ட்ஸில் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை எனக்கு உங்களோட சப்ஸ்கிரைப் பட்டன் மூலிமா அண்ட் லைக் பட்டன் மூலிமா தந்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சப்போர்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் போகிறதுக்கு உங்களோட அந்த ஒன் ஃபிங்கர் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.